ശ്വാസം വലിക്കുകയും ശ്വാസം വലിക്കുമ്പോൾ നമ്മൾ ശ്വാസം വലിച്ച് മണമില്ലെങ്കിലും ശ്വാസം വലിക്കാം. ചിലർക്ക് അതുമില്ല. കുറെ കാലത്ത് ஆக்டர் மம்முட்டி கொஞ்சம் மாசமா உடம்பு முடியாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இப்பதான் குணமாகி மறுபடியும் ஷூட்டிங் போயிருக்காரு. ரீசெண்டா நடந்த கேர் அண்ட் ஷேர் ஃபவுண்டேஷனோட 16வது வருட விழாவில் காதோடு காதோரம் அப்படிங்கிற மிஷன் கொடுக்கிற ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாரு. அப்ப அவர் பேசும்போது இந்த முயற்சி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. மியூசிக்ல இருந்து மற்ற சத்தங்கள் வரைக்கும் எதுவுமே கேட்க முடியாத இருக்கவங்களுக்கு அதை கேட்க வைக்கிறது ஒரு நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒரு முறை ஷூட்டிங் ஸ்பாட்ல நானே காது கேட்கிற மிஷினை வாங்கி கொடுத்தேன். ஆனா அவர் மாட்டின உடனே கீழே கழட்டி போட்டுட்டாரு. നമുക്ക് പാട്ട് ഇഷ്ടമാണ്, ചില പാട്ട് ഇഷ്ടമല്ല, ചില ശബ്ദം ഇഷ്ടമില്ല, ഒക്കെ നമുക്ക് കേൾക്കുന്നതുകൊണ്ടാണ് നമ്മളെ ഇഷ്ടങ്ങളൊക്കെ. ஏன்னா சத்தம்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. அதனாலதான் அதோட தேவையும் அவருக்கு புரியல. அதுக்கப்புறமா அவர் அதை யூஸ் பண்ணவே இல்லை. இது போல நிறைய பேர் இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்லாதப்பதான் அதோட அருமை நமக்கு தெரியும். ശ്വാസം വലിക്കുകയും ശ്വാസം വലിക്കുമ്പോൾ നമ്മൾ ശ്വാസം വലിച്ച് മണമില്ലെങ്കിലും ശ്വാസം വലിക്കാം. ചിലർക്ക് അതുമില്ല. കുറെ കാലത്ത് എനിക്കില്ലായിരുന്നു. மனுஷ வாழ்க்கையில கண் பார்வையும் காது கேட்கிற திறனும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரிதான் சுவாசமும். சிலருக்கு மூச்சு விட முடியாம போயிடும், ஆனா வாசனை தெரியாது. எனக்கு ரொம்ப நாளாவே வாசனை அறிகிற திறன் இல்லாமலே இருந்துச்சு. ഇപ്പൊ കുറച്ച് കിട്ടി തുടങ്ങിയിട്ടുണ്ട്. അപ്പൊ ഇതൊക്കെ നമുക്ക് ഇല്ലാത്തപ്പോഴേ അതിന്റെ വില അറിയുള്ളൂ. നമ്മൾ ശബ്ദം കുറച്ച് നോക്കി മിണ്ടാതിരിയാടാന്നൊക്കെ പറയുമ്പോൾ നമ്മൾ കേൾക്കുന്നതുകൊണ്ടാണ്. കേൾക്കാത്ത ഒരു அதாவது எந்த வாசனை என்னால ஸ்மெல் பண்ணி பார்க்க முடிஞ்சாலும் அது என்ன வாசனை அப்படின்னு எனக்கு தெரியாது. அதே போல சுவையறிகிற திறனும் போயிடுச்சு. எதை சாப்பிட்டாலும் உப்பு, புளிப்பு, காரம் அப்படின்னு எனக்கு எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும். எந்த சுவையும் எனக்கு தெரியாது. இப்பதான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து மீண்டு வந்துகிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்த நம்ம இழக்கும் போதுதான் அதோட உண்மையான மதிப்பை உணர்றோம் அப்படின்னு ரொம்ப உருக்கமா பேசியிருக்காரு. அதாவது மம்முட்டி தனக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா, அனோஸ்மியா அப்படின்ற வாசனை அறிகிற திறன் தான் ஏற்பட்டிருக்கு. அது முற்றிலும் எந்த ஒரு வாசனையும் அவருக்கு தெரியாது. அது என்ன வாசனை அப்படின்னு யோகிக்க முடிஞ்சாலும் அது என்ன வாசனை அப்படின்னு அவரால் கரெக்டா சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம சுவை அறிகிற திறனை முழுசா இழந்துட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு பேரு ஏஜிஷியா. இது உப்பு, காரம் அப்படின்னு எதை சாப்பிட்டாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும். சோ இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் மம்முட்டி தனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காரு.